யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் ஆபீசரை கண்டிப்பா பாப்போம். நம்ம வந்து பிரச்சனை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்ல வரல. பட் ரோட்ல நடந்து போகும்போதே கேஷுவலா நம்ம பாக்குறதா இருக்கட்டும், ஒரு டிராபிக் காப்பா இருக்கட்டும், இல்ல திடீர்னு என்கொயரிக்காக நம்ம கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம போலீஸ் ஆபீசரை பார்க்க தான் வேணும். ஆனா நம்ம போலீஸ் ஆபீசர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு திடீர்னு ஞாபகம் வர்றது என்னவா இருக்கும்? கண்டிப்பா காக்கி அண்ட் காக்கி யூனிஃபார்ம் தான். பட் இந்த காக்கி அண்ட் காக்கி யூனிஃபார்ம்ல என்னென்ன பொசிஷனுக்கு என்னென்ன விதமான டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? அதாவது நம்ம திடீர்னு பாக்குற போலீஸ் ஆபீசர் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா, ஐஜியா, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு வந்து டப்புன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா சினிமால எல்லா இடத்துலயும் டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி அப்படின்னு சொல்றாங்களே தவிர யாருமே இந்த டிஃபரன்சஸ் என்னன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இல்ல. இந்த வீடியோல அந்த டிஃபரன்சஸ் என்ன, எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றதுதான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் சாயா தமிழச்சி. நம்மளோட சேனல்ல ஏற்கனவே நம்ம வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ் இந்த 3 கேடருக்கும், அதாவது இந்த 3 பொசிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து டீடைலா பார்த்திருக்கோம். அண்ட் இந்த 3 பொசிஷன், இது 3த்தையுமே வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 312ல வந்து இதை டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 சர்வீசஸ், அதாவது ஆல் இண்டியா சர்வீசஸ்ல இந்த 3 சர்வீசஸ்ல நடுவுல இருக்கிறது ஐபிஎஸ் சர்வீசஸ், அது இந்தியன் போலீஸ் சர்வீசஸ். நம்ம ஏற்கனவே இந்தியன் போலீஸ் சர்வீசஸ் பத்தி பார்க்கும்போது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி போனா எந்த கேடர்ல இருந்து அவங்க பிளேஸ் ஆவாங்க அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோலயே பார்த்திருக்கோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மேல கார்ட்லயும் வரும். கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ் இந்த 3 பேருக்கான டிஃபரன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். சோ இப்ப ஐபிஎஸ் அப்படின்னு வரும்போது யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றவங்க எல்லாரும் ஐபிஎஸ் கேடர்ல வருவாங்க. அவங்க டைரக்டா ஹையர் பொசிஷன்ஸ் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பிளேஸ் ஆவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யூபிஎஸ்சி எழுதினா மட்டும் தான் போலீஸ் ஆபீசர் ஆக முடியுமா? ஹவ் டு பிகம் அ போலீஸ் ஆபீசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஐபிஎஸ் கேடர் ஆபீஷியல்ஸ்க்கு. பட் அதுக்கு கீழே நிறைய கேடர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஸ்டேட் லெவல்ல வந்து ஸ்க்ரூட்னி பண்ணி பொசிஷன் ஆவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்க்கும் டிஃபரெண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வச்சு கிளியர் பண்ணி அவங்கள வந்து அலாட்மெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப ஸ்டேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டபிள்ல இருந்து அவங்க வந்து பொசிஷன்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. சோ நவ் கான்ஸ்டபிள்ல இருந்து மேல இருக்கிற டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசரோட யூனிஃபார்மை பத்தி அவங்கள பார்த்தோன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துடலாம். கான்ஸ்டபிள் லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டபிள், சீனியர் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இந்த 3 பொசிஷன் கான்ஸ்டபிள் கேடர்ல இருக்கு. ஓகே, கான்ஸ்டபிளுக்கு வந்து அவங்களோட யூனிஃபார்ம் பிளெயின் காக்கியா இருக்கும். அவங்களோட யூனிஃபார்ம்ல எந்த பேட்ஜஸும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளெயின் காக்கி யூனிஃபார்ம். சீனியர் கான்ஸ்டபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம்ல ஒரு பேட்ச், அந்த பேட்ச்ல வந்து வி அப்படிங்கிற மாதிரி ஷேப்ல ரெட் கலர்ல 2 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க நான் போட்டிருக்கிற மாதிரி வி அப்படிங்கிற 2 ஸ்ட்ரைப்ஸ் வந்து அவங்களோட பேட்ச்ல இருக்கும். இது வந்து சீனியர் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம்ல இதே ரெட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் 3 இருக்கும் பி ஷேப்ல. ஓகேவா? இது வந்து கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சீனியர் கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள். ஓகே, இப்ப வந்து அடுத்த பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்ஸ்பெக்டர். இப்ப இவங்களோட யூனிஃபார்ம்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அவங்களோட ஷோல்டர்ல வந்து பேட்ஜ் இருக்கும். அந்த பேட்ஜ்ல ஒரு சில்வர் கலர் ஸ்டார் அண்ட் ரெட் கலர், ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ், ஸ்ட்ரெயிட்டான ஸ்ட்ரைப்ஸ் எப்படி இருக்கும். இங்க வந்து ஒரே ஒரு சில்வர் கலர் ஒரு ஒயிட் கலர் ஸ்டார் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே சில்வர், ப்ளூ அண்ட் ரெட் கலர் ஸ்ட்ரைப் அண்ட் சில்வர் கலர் ஸ்டார் வந்து 2 இருக்கும். இது வந்து சப் இன்ஸ்பெக்டர். அண்ட் இன்ஸ்பெக்டர் கேடருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஷோல்டர்ல 3 ஸ்டார்ஸ் இருக்கும், ஒரு ரெட் அண்ட் ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க எக்ஸாம்ல என்ன லெவல்ல கிளியர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து, உங்களோட இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த கேடர்ல நீங்க டைரக்டாவும் பிளேஸ் ஆகலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்க இந்த கேடருக்கு ப்ரொமோட்டும் ஆகலாம். இப்போ
உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ், அடிஷனல் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். இந்த பொசிஷனுக்கு நீங்க வந்து ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி வரீங்க அப்படின்னா அகேன் உங்களோட மெரிட் அண்ட் இன்டர்வியூ லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து டைரக்டா நீங்க வந்து ஒரு எஸ்பி ஆகவோ இல்ல அடிஷனல் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆகவோ இல்ல டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆகவோ பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் நீங்க இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், சீனியாரிட்டி அண்ட் ஏஜ் பேஸ் பண்ணி இந்த பொசிஷன்ஸ்க்கு நீங்க ப்ரொமோட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் டைரக்டா மட்டும் தான் வர முடியும் அப்படின்னும் கிடையாது. இல்ல சீனியாரிட்டி பேஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கறதும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அவங்களோட யூனிஃபார்ம் டிஃபரன்சியேஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ்ல இருந்து நம்ம வந்து யூனிஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அதே நம்ம டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு ரெண்டுமே சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான். மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏசிபி அன்புச்செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதோட அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா டிஎஸ்பி டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அங்க இந்த கமிஷனர் டேர்ம்ஸ் வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களோட யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம்ல ஒரு பெல்ட் இருக்கும், as well as அவங்களோட ஷோல்டர்ல 3 ஒயிட் கலர் ஸ்டார்ஸ் இருக்கும். அங்கே அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்காது. அவங்களோட யூனிஃபார்ம்ல 3 ஒயிட் கலர் ஸ்டார்ஸ், ஒயிட் ஆர் சில்வர் கலர் ஸ்டார்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அடுத்த பொசிஷன் அதாவது அடிஷனல் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் இவங்களோட யூனிஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் எம்ப்ளம் இருக்கும், 2 ஒயிட் ஆர் சில்வர் கலர் ஸ்டார் இருக்கும் அவங்களோட ஷோல்டர்ல. அண்ட் அடுத்த பொசிஷன் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நேஷனல் எம்ப்ளம் இருக்கும், ஒரே ஒரு சில்வர் கலர் ஸ்டார் இருக்கும் அவங்களோட ஷோல்டர்ல. இது டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் அடிஷனல் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி டைரக்டா பிளேஸ் ஆகுறவங்களா இருக்கலாம். இல்ல அடுத்த லைக் இன்ஸ்பெக்டருக்கு அப்புறமா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி கொடுக்கிற பொசிஷன்ஸா இருக்கலாம். அவங்களோட யூனிஃபார்ம்ஸ் அண்ட் அவங்களோட பொசிஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி முடிச்சுட்டு எல்லா போலீஸ் அபிஷியல்ஸ்க்குமே அவங்களோட பேட்ச்ல ஐபிஎஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஐபிஎஸ் அப்படிங்கிற டேர்ம் I.P.S இந்த டேர்ம் இருக்கும். அதுக்கு மேலதான் அவங்களோட கேடர் பொறுத்து எம்ப்ளம்ஸோ ஸ்டார்ஸோ வரும் அப்படின்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அவங்களோட ஷோல்டர்ல ஐபிஎஸ் ஸ்ட்ரைபுக்கு மேல ஒரு ஸ்டார், ஒரே ஒரு சில்வர் ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து 2 ஸ்டார்ஸ் இருக்கும் அண்ட் ஐபிஎஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். அடுத்தது டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் இவங்களுக்கு 3 ஸ்டார்ஸ் இருக்கும் பிளஸ் ஐபிஎஸ் டேர்ம் இருக்கும். இது வந்து அவங்களோட டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸோட பேட்ஜ். அடுத்த பொசிஷன் அடிஷனல் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவங்களோட ஷோல்டர்ல ஒரு நேஷனல் எம்ப்ளம் இருக்கும் அண்ட் ஐபிஎஸ் டேர்ம் இருக்கும், ஐபிஎஸ் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடிஷனல் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் இவங்களோட பேட்ஜஸ்ல நேஷனல் எம்ப்ளம் ஒரு ஸ்டார் ஒரு ஐபிஎஸ் ஸ்ட்ரைப் இருக்கும். அதாவது டெபுட்டி கமிஷனர் அண்ட் அடிஷனல் டெபுட்டி கமிஷனருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் டெபுட்டி கமிஷனருக்கு ஒரே ஒரு ஒரு நேஷனல் எம்ப்ளம் பிளஸ் ஐபிஎஸ் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். டெபுட்டி கமிஷனர் ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் இவங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் எம்ப்ளம் ஒரு ஸ்டார் அண்ட் ஐபிஎஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கும் I.P.S. நெக்ஸ்ட் பொசிஷன், இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பா ஐபிஎஸ் முடிச்சிருக்கணும். ஐபிஎஸ் முடிச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ், சீனியாரிட்டி பேஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணப்படுற பொசிஷன்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறோம். எஸ்எஸ்பி ஆர் டிசிபி இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்ம்ல ஷோல்டர் பேட்ச்ல ஒரு நேஷனல் எம்ப்ளம் 2 ஸ்டார் பிளஸ் ஐபிஎஸ் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஒரு நேஷனல் எம்ப்ளம் 2 ஸ்டார் ஒரு ஐபிஎஸ் ஸ்ட்ரைப்ஸ் டிசிபி ஆர் எஸ்எஸ்பி. நெக்ஸ்ட் பொசிஷன் டைரக்டர் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஐஜி டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இவங்களோட யூனிஃபார்ம்ல ஷோல்டர்ல ஒரு நேஷனல் எம்ப்ளம் 3 ஒயிட் கலர் ஸ்டார் அண்ட் ஐபிஎஸ் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கார் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட கார் சைரன் வச்ச வண்டி. அகேன்
அண்ட் அவங்களோட வண்டியில ஃப்ரண்ட்ல நம்பர் பிளேட் இருக்கிற இடத்துல வந்து ப்ளூ கலர் போர்டு, அதுல வந்து ஒரு சில்வர் கலர் ஸ்டார் இருக்கும், பிளஸ் அவங்களோட வண்டியில ஒரு பிளாக் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெட் அண்ட் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற பிளாக் இருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜி, அவங்களோட பேட்ச் ஐபிஎஸ் டேர்ம் இருக்கும் அண்ட் ஒரு ஸ்டார் இருக்கும். ஸ்வாட் அண்ட் பேட்டன், இது வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகி இருக்கும். ஸ்டார் அண்ட் அந்த கிராஸ், ஸ்வாட் அண்ட் பேட்டன் அண்ட் ஐபிஎஸ் டேர்ம் இருக்கும் ஐஜியோட யூனிஃபார்ம்ல. இவங்களுக்கும் கார் வழங்கப்படும் அண்ட் அந்த கார்லயும் சைரன் இருக்கும். அவங்களோட கார் நம்பர் பிளேட்ல வந்து ப்ளூ கலர் போர்டு, 2 ஸ்டார் இருக்கும் அண்ட் அதுலயுமே வந்து பிளாக் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் டிஐஜியா ஐஜியா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி, இந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் எம்ப்ளம் இருக்கும், பேட்டன் அண்ட் ஸ்வாட் இருக்கும் அண்ட் ஐபிஎஸ் டேர்ம் இருக்கும். இது ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் போலீஸ் ஆபீசர் இன் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ். ஒரு ஸ்டேட்ல ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் போலீஸ் ஆபீசர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிபி தான், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அண்ட் அவங்க நேஷனல் எம்ப்ளம் அண்ட் கிராஸ்ட் பேட்டன் அண்ட் ஸ்வாட் ஐபிஎஸ் டேர்ம் வச்ச யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் கார் வழங்கப்படும். அவங்களோட கார்ல நம்பர் பிளேட்ல வந்து ப்ளூ கலர் போர்டு அண்ட் 3 ஸ்டார்ஸ் இருக்கும். மத்ததெல்லாம் சேம் தான். டிபி பொசிஷனுக்கு ஈக்குவலா, அதாவது டெபுட்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ், இதுக்கு ஈக்குவலா இன்னும் 2 பொசிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இது ரெண்டுமே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இதோட ஈக்குவலன்ட் பொசிஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீரோ, இவங்க சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் இந்தியாஸ் பிரீமியர் டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட யூனிஃபார்ம்ல ஒரு எம்ப்ளம், ஒரு ஸ்டார் அண்ட் அகேன் ஸ்வாட் அண்ட் பேட்டன் வந்து கிராஸ்ல இருக்கும், ஐபிஎஸ் டேர்ம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க டைரக்டர் ஆஃப் ஐபி, இந்தியா சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் ஆபீசர். இவங்க தான் டைரக்டர் ஆஃப் ஐபில வந்து பிளேஸ் ஆயிருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்களோட டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 years ஆஃப் டேர்ம் இருக்கும் இந்த டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீரோல இருக்கிறவங்களுக்கு. இது இல்லாம இதுக்கு ஈக்குவலண்டா டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீரோக்கு ஈக்குவலண்டா என்ன பொசிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அட்மைரல் ஆஃப் நேவி, ஏர் சீஃப் மார்ஷல் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். அதாவது நேவி, ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் நேவல், இது 3த்துல இருக்கிற ஹையஸ்ட் பொசிஷன் வந்து இந்த டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீரோக்கு ஈக்குவலண்டான பொசிஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோல நம்ம போலீஸ் ஆபீசரோட கேடர்ஸ் அண்ட் அவங்க எப்படி பிளேஸ் ஆவாங்க அண்ட் அவங்களோட யூனிஃபார்ம்ல இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். சோ இதுக்கப்புறமா நம்ம லைஃப்ல எங்கேயாவது ஒரு போலீஸ் ஆபீசரை பாக்குறோம் அப்படின்னா இவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கறத யார்கிட்டயும் கேட்காம நம்மளே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தர் பயனடைறாங்கனாலும் அதை விட சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் ஹேவ் அ கிரேட் டே அமிகோஸ். வாழ்க தமிழ், வளர்க பாரதம், சாயா தமிழ்.